உங்க வண்டிக்கு முன்ன பின்ன சைட்ல இருக்கிற டிரைவர் கிட்ட கோபப்படக்கூடாது. ஒரு சிறிய சம்பவம் பெரிய உணர்வு. ஒரு சின்ன கோபம் எப்படி உன் கர்மாவை சோதிக்கிறது என்பதற்கான ஆன்ம கதை. காலை ரஷவர். எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. நீயும் உன் வண்டியிலே மனசுல சிறிது கோபம், சிறிது அவசரம். ஒரு ஆட்டோ உன் முன் கடந்து போச்சு. நீ ஒரே சத்தம் போட்ட. அந்த நொடி உன்னோட முகம் சூடாயிருச்சு. ஆனா அந்த டிரைவர், அவன் சிரிச்சிட்டு போயிட்டான். நமக்கெல்லாம் இதே மாதிரி பல நாள் நடந்திருக்கும். யாராவது கட் பண்ணா, யாராவது ஹார்ன் போட்டா நம்ம கோபம் உச்சிக்கு போகும். ஆனா நினைச்சு பாரு, அந்த மனிதனும் கூட ஒரு உயிர்தான். அவனும் ஒரு குடும்பத்துக்காக ஓடுறான், உன்னை போலத்தான். நீ ஒரே கோபத்துல கத்திட்ட, ஒரு வார்த்தை சொல்லிட்ட. ஆனா அடுத்த நிமிஷம் உனக்கு தோன்றும், ஏன் இப்படி நடந்த? அந்த கில்ட், அந்த ரிக்ரெட், அது உன் ஆன்மாவின் குறும்புரிதல். அது சொல்லுது, நீ கோபப்பட்டவர் இல்ல, நீ தவறா பதிலளிச்சவன். உண்மையில் அந்த டிரைவர் உன்னை கஷ்டப்பட வைக்கல. அவன் ஒரு சோதனை மாதிரி அனுப்பப்பட்டவன்தான். பிரபஞ்சம் உன்னோட அமைதியை சோதிக்க அந்த டிரைவரை தேர்ந்தெடுத்தது. நீ கோபப்படுற நொடி, நீ உன் சக்தியை அவன்கிட்ட கொடுத்துட்ட. பிரபஞ்சம் சொல்றது, உன்னை ஓட்டுறது உன் கையில்ல, உன் மனசு. மனசு ஓட்டுற இடத்துல தெய்வம் தங்காது. நீயும் மற்றவரும் டிரைவர் அல்ல, இருவரும் ஆன்ம பயணிகள். ஒரு நொடியின் கோபம் பல வாழ்க்கைகளின் கர்மாவை தீண்டிவிடும். அடுத்த தடவை யாராவது உன்னை தள்ளி போனா கோபப்படாதே. உன் மூச்சை மெதுவா கேள். அந்த மூச்சுதான் உன்னை மீட்டுக்கொள்ளும் சக்தி. நீ அமைதியாக இருந்தா உன் வைப்ரேஷன் தானே சுற்றியவர்களையும் மாற்றும். வண்டி ஓட்டுறது போல வாழ்க்கையும் ஓடுது. நீ மற்ற வண்டிகளைப் பார்த்தா மயங்கிடுவ, உன் வழி மறந்திடுவ. ஆனா நீ உன் திசைதான் கவனிச்சா எல்லாம் சரியாகும். வாழ்க்கை ஆக்சிடென்ட்ஸ் மனசுல தான் நடக்கும், வெளியில் இல்லை. உங்க வண்டிக்கு முன்ன பின்ன சைட்ல இருக்கிற டிரைவர் கிட்ட கோபப்படக்கூடாது. ஏனெனில் அவன் ஒரு டிரைவர் இல்ல, அவன் உன் பொறுமையை சோதிக்க வரும் ஆசிரியன். அவனை வென்றால் நீ கருமாவை வெல்வாய். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் நியாயமான கோபத்தை கமெண்டில் தெரிவிக்கவும்.